இன்னைக்கு இந்த வீடியோல KZ-12 Pro X இந்த IEM நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தறலாம். பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு. இதான் இந்த KZ-12 Pro X வர பாக்ஸ். நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கேசில இருந்து நீங்க 400 ரூபாயும் வாங்கினாலும் சரி 4000 ரூபாயும் வாங்கினாலும் சரி ஒரே மாதிரி பேக்கேஜ் தான். நாளைக்கு அந்த கவர் ஓபன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா IEM வந்து கொடுத்திருக்காங்க. சோ வெளிய எடுப்போம். இதோட டிசைன் வந்து பாருங்க. கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஒரு மெட்டல் பில்ட், ஃப்ரண்ட் மெட்டல், பேக் மெட்டல். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கையில எடுப்போம். இந்த IEM ஓட வெயிட் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. சோ காரணம் முதல்ல சொன்ன மாதிரி தான் மெட்டல் பில்ட். ஃப்ரண்ட் டிசைன் வந்து பாருங்க பார்க்க நல்லா இருக்கு. சோ உங்களுக்கு ஃப்ரண்ட் மெட்டல், பேக் சைடு வந்து பாருங்க அதுவும் உங்களுக்கு வந்து மெட்டல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல நமக்கு இந்த டியூனிங் ஸ்விட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி வர்க் ஆகுது அப்படினு சொல்லி பார்க்கலாம். பில்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. வேற பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து கேபிள், அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா வாரண்டி கார்டு வந்து இருக்கு. வாரண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட்டை வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதனால பின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டியூனிங் நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நமக்கு இந்த கேபிள் கவர் இருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே கேபிள் பொறுத்த வரைக்கும் சில்வர் பேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடில் நம்ம 3.5 F1 ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நமக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான் இருக்கு. இந்த சிங்கிள் பட்டன் வச்சா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீ கேஜியோட ரெகுலர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டிப்ஸ் வந்து இருக்கு. இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இயர் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் IEM ஓட இயர் டிப்ஸ் வந்து வருது. அந்த இயர் டிப்ஸ் நமக்கு வந்து மெமரி ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் பில்டு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் மெட்டல் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் வந்து மெட்டல் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவன் மேலே ஃபோர்ஸை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அவன் மண்டை காலி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பில் குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் 12 ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைனும் நல்லா பார்க்க நல்லாவே இருக்குது. ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த IEM கூட உங்களுக்கு வந்து மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பாக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா 3 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான். எனக்கு இந்த மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் வந்து பார்த்தா கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் நான் ரெகுலரான சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் எந்த விதமான IEM யூஸ் பண்ணாலும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக காதுக்குள்ள ஃபிட் ஆனால் தான் நமக்கு நல்ல சாங் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நம்ம ஆடியோகுலர் பிராண்ட்லேருந்து சூப்பர் மிக்ஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் டிப்ஸ் பாக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு வந்து 6 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து இருக்கும். ரெகுலரான சிலிக்கான் இயர் டிப்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெமரி ஃபோம் இயர் டிப்ஸும் வந்து இருக்கு. தென் உள்ள உங்களுக்கு மெமரி ஃபோம், அதுக்கப்புறம் வெளியே உங்களுக்கு சிலிக்கான் இயர் டிப்ஸ் டிசைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி 6 pairs நமக்கு அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு இந்த இயர் டிப்ஸ் வேணும் அப்படின்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் வயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில்வர் பேட்டட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு கேசியோட கேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குவாலிட்டி இருக்கும், அதே டைம் நமக்கு வந்து இப்போ டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். டப்பு நம்ம சாங்கெல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா போதும், ஈஸியாக வந்து ரவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். கேரி பண்ணுறது கேசியோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கேபிள்ஸில் டேமேஜ் ஆச்சு, ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கூட கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த IEM உங்களுக்கு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடில் ஒரே ஒரு பட்டன் வந்து இருக்கு. இந்த ஒரு பட்டன் வச்சு நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சாங் பிளே ஆகிட்டு இருக்கும்போது சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க எப்படின்னா சாங் பிளே அண்ட் பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க எப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க எப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். ஏதாவது கால் பேசிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல சிங்கிள் டேப் பண்ணும்போது உங்க கால் வந்து மியூட் ஆகும். நீங்க எதை லாங் பிரஸ் பண்ணும்போது கால் வந்து கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கிடையாது, அது நம்ம வந்து மொபைல்ல தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதுல நமக்கு வந்து மைக் இருக்கு, ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து கேளுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குதுடா, கேட்காம இருக்க மாட்டா. என்னப்பா டெஸ்டிங்கா? கேக்குதா? கேக்குது நல்லா கேக்குது, அருமையா இருக்குது. கேட்காம இருக்குமா? அது கேட்டே ஆகணும்ல, வேலையா எப்படி இல்ல? வேலை எப்படி பக்காவா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டா கேக்குதா? நீட்டா கிளியரா இருக்கு. ஓகே ரைட்டு. எக்கோ தான் அடிக்குதா? இல்ல எக்கோலாம் இல்ல, நீட்டா. ஓகே. இப்போ நான் வந்துட்டு தூரத்தை இப்போ மைக்ரோஃபோன் எங்கேயோ இருக்கு, ஓகேவா? ஓகே. இப்போ மைக்ரோஃபோன் ஒரு எங்கேயோ இருக்குன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஏன்டா டேய், இப்போ கொஞ்சம் தூரமா இருக்கு. இப்போ எப்படி கேக்குது? ஓகே தான், கிளியரா தான் இருக்கு. இப்போ நான் வாய்ஸ் கிட்ட வச்சு பேசுறேன். இப்போ ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஓகே சரி ஓகே. சரி பாத்து கூப்பிடுறேன். இந்த மைக்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ரெகுலர் கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக IEMல வந்து நம்ம கால்ஸுக்கு வந்து மெயின் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. மெயின் ப்ரெஃபரன்ஸ் சவுண்ட் குவாலிட்டிக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ கால்ஸுக்கு வந்து இப்போ ரெகுலரான மைக் தான் வந்து இருக்கும். ஸோ 600 IEM வாங்கினாலும் ஒரே மைக்கு தான், 4000 IEM வாங்கினாலும் ஒரே மைக்கு தான். பட் ரெகுலரான கால்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த IEMல 10 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 5 பேலன்ஸ்ட் ஆமேச்சர் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. டைனமிக் டிரைவர்ஸ் நமக்கு லோ ஃப்ரீக்வன்சிஸ் ஹேண்டில் பண்ணும், லைக் பேஸ் அந்த மாதிரி. பேலன்ஸ்ட் ஆமேச்சர் டிரைவர் உங்களுக்கு வந்து இப்போ அந்த மிட்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ் ரெண்டு
வந்து பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஐஎம்லேயே டாப்பில் உங்களுக்கு வந்து 12 ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ காரணம் இதுதான். மொத்தமாக இதில் வந்து 6 டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் டிரைவர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 mm டைனமிக் டிரைவர். ஸோ இந்த பக்கம் 6 டிரைவர், இந்த பக்கம் 6 அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தமாக 12 இருக்குது. அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோ ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது பேஸ் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது. ஸோ இங்கே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீப் பேஸ் வந்து இருக்குது, கிளியராக வந்து இருக்குது. இந்த ஐஎம்ல கொடுத்த அந்த பேஸ் நம்மளால சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். குறிப்பாக ஐஸ்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக வந்து கேட்க முடிஞ்சு, லைக் பியானோ, வயலின் அந்த மாதிரி. வோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் போத் ஃபீமேல் அண்ட் மேல் வோக்கல்ஸ் நமக்கு ரெண்டுமே கிளியராக வந்து கேட்டுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் மார்னிங் வந்து டிராவலில் இருந்தேன். அப்போ என் கையில் வந்து பார்த்தா OnePlus Buds Wireless Z2 இருந்துச்சு. ஸோ அதில் சாங் வந்து கேட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த அமரகாவியம் படத்தில் வந்து இந்த ஏதோ எண்ணம் வந்து அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தேன். திரும்பி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்ல வந்து சாங் கேட்கும்போது என்னால் நிறைய டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Buds Wireless Z2 நமக்கு வந்து பெருசாக டீட்டெயில் வந்து இருக்காது. பட் பேஸ் நல்லா கும் டம்னு இருக்கும். பட் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செப்பரேட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த வோக்கல்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டியூன்ஸ் எல்லாமே கேட்க முடிஞ்சு. நிறைய இடத்துல வந்து சின்ன டியூன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது நம்மளால் வந்து OnePlusல ஃபீல் பண்ண முடியல. இதில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஓவராலாக டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம்ல சாங் சேர்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக். ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கூட வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண வைக்க முடியும். நார்மலாக நீங்கள் 3.8 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் இதில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேக் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். டேக்லேருந்து வர அவுட்புட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1000 rupees அந்த ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கேமிங் ஐஎம் சூஸ் பண்ணலாமா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ கேமிங் ஐஎம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபுட் ஸ்டெப்லாம் நல்லா கிளியராக வந்து கேட்க முடியும். இந்த ஐஎம்ல மொத்தமாக 2 வேரியன்ட் வந்து இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து டியூனிங். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டியூனிங். ஸோ டியூனிங்னா உங்களுக்கு மேலே வந்து டியூனிங் சுவிச்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம முதலே வந்து பார்த்து சிம் எஜெக்டர் பின் அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து பேஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3 இருக்கு. ஸோ 3 எனேபிள் பண்ணும்போது பேஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 3 ஆஃப் பண்ணிட்டு அது 4வது மட்டும் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகும். இது எனேபிள் பண்ணும்போது சேஞ்ச் வந்து இருக்குது. பட் நம்மளால் பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறம் எப்போ போல எல்லாம் ரெகுலரான ஐஎம் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஆப்பிள் மியூசிக் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆப்பிள் மியூசிக்ல வந்து லாஸ்ட்ல சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆடியோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஃபைனலாக பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் வந்து இருக்கு. ஒன்று உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து 4190 அந்த பிரைஸில் சேல் பண்ணுறாங்க. டியூனிங் உங்களுக்கு வந்து 4290 அந்த பிரைஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த ஐஎம் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கு. உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஎம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஆல்ரெடி 2000 rupeesல ஐஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது நினைச்சிங்க அப்படின்னா இந்த KZ-யோட ZS12 Pro X இந்த ஐஎம் சூஸ் பண்ணலாம். இந்த ஐஎம் நமக்கு வந்து கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட் சேல் பண்ணுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட் கார்டில் ஏதாவது ஆர்டர் பண்ணி பிரச்சனையாச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கு, அங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டீம் ஃபார்வர்ட் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.